நான் அப்போது மானேசிங் பொறுப்பில் இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. சண்டை போடும் மறவர்கள், ஓதும் வேதியர்கள், சலவை புரியும் டோபியர்கள், சிறைக்கும் தொழிலாளர்கள், பறை அறிவிக்கும் பறையர்கள், சுத்தம் செய்யும் சக்கிலியர்கள் என்று தொழில் செய்பவர்கள் யாரும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்றிருந்தது. நான் முறைப்படுத்த எண்ணினேன். அதாவது, பறையடிப்பவர்கள் 8 பிறவைகளிலும் அதே இனத்தில் பிறக்கட்டும் என்று. இனம் என்ற ஒன்றை ஏற்படுத்திவிட்டால் மனித வாழ்க்கையில் நெறி இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும் என முடிவு செய்தேன். இதற்கான திட்டம் வகுத்து இதற்காக 19 வருடங்கள் சாட் போட்டேன். மிக அழகாக ஒழுங்கு செய்து வாரிசிடமும் பிதாவிடமும் சர்க்குலர் அனுப்பினேன். வாரிசு உடனே ஓகே சொன்னார். பிதாவோ தயங்கினார். பின்னால் ஜாதி என்ற ஒன்று பெரிதாய் உருவெடுக்குமே என்றார். நானும் அப்போதைய வாரிசு பெரியாரும் ஜாதி வளரும் உண்மைதான், ஆனால் அனுகூலங்கள் அதிகம் என்றோம். பிதா என் 19 வருட உழைப்பிற்காய் பிதா ஓகே என்று அரைகுறையாக ஒத்துக்கொண்டு, சரி, ஆனால் உங்கள் இருவரின் இறுதி பிறவியை நான் தீர்மானிக்கிறேன் என்றார். இதற்கும் எங்கள் போனஸ் பிறவியை பிதா தீர்மானிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று புரியவில்லை. அப்போது தர்ம சங்கட புன்னகையோடு கையெழுத்திட்டார். மளமளமளவென்று இனங்களை பிரித்தோம். எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளவில்லை. பாரதி சண்டையிட்டார். ஆனாலும் ஒழுங்கமைக்கப்படுவதை எண்ணி வாளாவிருந்தனர். இனங்கள் தனித்தனியாக. மறவன் போர் புரிந்தான், அந்தணன் பூஜை மட்டுமே செய்தான், பறையன் பறையடித்தான், பல்லன் தோன்றினான். இதில் ஓதும் அந்தணன் இனத்தில்தான் அகந்தை தோன்றியது. அதில் மிகவும் தீவிரமாக இருந்தவர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ஜி. இப்படி அந்தணர்கள் மட்டுமே பிதாவின் பையில் கையை விட்டு காசெடுக்க முடியும் என்பது போலவே நடந்து கொண்டனர். பிதாவின் கவலை போலவே அவர்கள் நடந்து கொண்டனர். நாலாவட்டத்தில் ஜாதிகள் விசுரூபம் எடுக்க திடுக்கிட்டோம். இப்போது மேலே வந்த மறவர்களும் பறையர்களும் மனம் நொந்து எங்களை பார்க்க தலைகுனிந்தோம். சமுதாயத்தில் மறவர்கள் கொலைகார பட்டம் பெற்றனர். மணுமகன் சாடினார். மறவர்களின் தோளில் கை போட்டு, என் இறுதி பிறவி மறவர் இனத்தில்தான் இருக்கும் என சூளுரைத்தார். என் இறுதி பிறவி அம்பட்டையனாக இருக்கும் என்று தமிழ் தம்பி சூளுரைத்தார். நான் சுத்த பறையனாவேன் என்று நம்பூதிரி நம்பிக்கை தெரிவித்தார். கணக்கெழுதும் பிள்ளையாவேன் என்று ஜாகிர் முடிவெடுத்தான். எங்களுக்கு பிதா இறுதி பிறவியை நான் தீர்மானிப்பேன் என்பதற்கு அர்த்தம் தெரிந்தது. பிதாவிடம் சென்றோம். புரிந்து கொண்டோம். கொடுங்கள் இறுதி பிறவி என்றோம். வாரிசு பெரியாராய், நான் அம்பேத்கராய். அம்பேத்கர்.